உறவுகளே, நம்ம சிங்கப்பூர் ஆஹா பிரியாணில தரமான மட்டன் சீரக சம்பா பிரியாணி போடுறோம். சில வாடிக்கையாளர்கள் அக்கா சிக்கன் சீரக சம்பா பிரியாணி போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டாங்க. சரிதானே அப்படின்னு யோசிச்சுட்டு கடைக்கு போயிட்டு இருந்தாங்களா, ஒரு நியூஸை பார்த்தேன். நம்ம ஆனந்த் அம்பானி இருக்காரு இல்லைங்க, அம்பானி அவரோட கடைசி பிள்ளை. ஆமா, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பாத யாத்திரை போயிருக்காருங்க. போற வழியில பிராய்லர் கோழியை அடைச்சு ஒரு வேன்ல கொண்டு போனதை பார்த்திருக்காரு. என்னடா கோழிக்கு கொடுமை பண்றீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிங்க எஸ்கார்ட்டோட போய் அந்த மொத்த கோழி ஒரு 250 கோழி வாங்கி கொண்டு போய் அவர் ஒரு ஜூ நடத்துறாரு இல்லைங்களா, அதுல விட்டாராமா. அவர் செஞ்ச செயல் சரியா தப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்ன டவுட்னாங்க, இப்ப அந்த ஜூல வந்து சிங்கம், புலி, சிறுத்தை, முதல்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு என்ன கொய்யாப்பழமும் வெள்ளரிக்காயுமா கொடுத்து வளர்த்துவாங்க? ஏங்க, இப்ப ஒரு 200 ரூபாய் கூலி வாங்குற ஒரு ஏழை தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தோட ஒரு புரோட்டீன் கிடைக்கணும்னா சீஸையும் பன்னீரையும் போட்டாங்க கிரேவி வைக்க முடியும். ஒரு கிலோ பிராய்லர் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினா குடும்பத்தோட 3 வேளைக்கு கிரேவி வச்சு சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க இல்லைங்களா? நான் தெளிவா இருக்கேங்க. கடைக்கு போனோன்னு மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதான், தம்பி இனிமேல் சீரக சம்பால சிக்கன் பிரியாணி போடுறோம்.